ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதீர்கள். பாருங்க, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வதிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். நாவு சாவுக்கொப்பான விஷம் நிறைந்ததுமாக காணப்படுகிறது. நம்ம முழு சரீரத்தையும் நரகாக்கினை கொண்டு போகிறதுமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது இந்த நாவுனால் பிள்ளைகளை சாபம் போடுவாங்க. பெற்றோர்கள், நீ உருப்படுவியா, நீ வழங்குவியா, நீ ஒன்றும் லாயக்கே இல்லை, ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பல சாபங்கள். சில தாய்மார்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகளே மண் வாரி போட்டு சபிப்பாங்க. இதெல்லாம் யார் போடுகிறதுன்னு சொன்னால், சில வேளையில் உங்களுடைய நாவில் சில ஆவிகள் வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு போட்டு செயல்படுத்துகிறது. சில வீட்டு அம்மாக்களை பார்க்கும் பொழுது கணவனார்களை சாபம் போடுவாங்க. உன் கை வழங்கவே வழங்காது, உன் கால் வழங்கவே வழங்காது, உன் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, உருப்படிவியா, அது செய்வியா, இது செய்வியா, போகிற வழியில் வண்டி அடிக்குன்னு சொல்லி இப்படி நிறைய சாபங்களை நான் பார்க்குறேன். அடுத்த வீடு மாறி மாறி சண்டை போட்டுட்டா எதுக்கு எடுத்தாலும் இந்த சாபமான ஒரு வார்த்தைகளை அநேகர் என்ன செய்கிறாங்க, போடுகிறாங்க. ஆனால் நீங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நீங்கள் சபிக்கிற வார்த்தைகளை அவங்க என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. உங்களை யார் என்ன பேசினாலும், யார் எப்படி திட்டினாலும் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுதான். ஒரு நாள் ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். சர்ச்சைக்கு போகிறவங்க, ஏதோ ஊழியக்காரர் ஏதோ ஒன்று பேசிட்டார். உடனே அந்த பாஸ்டர், அவருக்கும் பிள்ளை இருக்குல்லவா, அந்த பிள்ளைங்க உருப்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வேதம் சொல்லி, நீதிமான் கடிந்து கொண்டால் என் தலைக்கு என்னையை போல இருக்குமா. ஒரு சில வேளையில் ஊழியக்காரங்க கடிந்து கொண்டாலும் திட்டுனாலும் அது சில வேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக தான் பார்க்க வேண்டிய தவிர அது வேதனையோடு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் சத்துரு அநேகருடைய வாழ்க்கையை கொண்டு போட்டு இந்த நாவை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நாவில் அநேக விதமான வார்த்தைகள் உள்ளது, சாபிக்கிறது, அநேக கெட்ட வார்த்தை பேசுகிறது. இந்த வார்த்தைகள் கடந்து போக நம்ம பேசுகிற நாம் தான் அப்படியே கீழோட்டு இறங்கி கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். யார் துன்பப்படுத்தினாலும், எந்த மனுஷன் துன்பப்படுத்தினாலும் அவங்கள பேசி அவங்கள பார்த்து சபிக்கவே கூடாது. ஆண்டவரே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளால் தொங்கின அந்த வேளையில், பிதாவே அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க, பிதாவே இவர்களை மன்னிங்க என்று சொல்லிட்டு அப்புறம் அவரை குத்தினவர்கள் சிலுவையில் அறைஞ்சாங்க. என்னாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். பேதுரு 3 வேளை சபிச்சார். என்னாலும் ஆண்டவரிடத்தில் வந்த உடனே ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இதை கேட்கிறது இவனுடைய பிள்ளை. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சபிக்கிற ஒரு நாவாக நம்ம செயல்படவே கூடாது. ஒரு ஊற்றிலிருந்து கசப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் வரும். ஒன்றே ஒரு தண்ணீர் தான் வரும். இல்லாமல் இருந்தால் கசப்பு தண்ணீர் வரும், இல்லாமல் இருந்தால் நல்ல தண்ணீர். ஒரு ஊற்றிலிருந்து ஒரு தண்ணி தான் புறப்படும். அப்போ அவங்களுடைய நாவு என்கிற அந்த ஊற்றில் இருந்து என்ன வரணும்னு, ஜீவ தண்ணீர் வரணும். ஆண்டவர் அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஊழியத்திற்காக, அநேகரை ஆசீர்வதிக்கிறதற்காக, அநேகரை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகிறதற்காக. நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த பாத்திரமாக அவர்கள் இருந்தால் நீங்கள் கூறுகிற எல்லா ஆசீர்வாதமும் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராக இல்லாமல் இருந்தால் நீங்கள் கூறுகிற எல்லா ஆசீர்வாதம் திரும்ப உங்களிடத்தில் தான் வருகிறது.
இது கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் சாத்தானுடைய நாவாக நம்ம செயல்படவே கூடாது. நம்முடைய நாவுகள் எப்பொழுதும் கர்த்தருடைய நாவாக செயல்பட வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற நாவாக செயல்படும். சாபம் சபிக்கிறது அது பயங்கரமான பாருங்க. தீயினால் சுட்டப்பும் உள்ளார், நாவினால் சுட்டப்பும் உள்ளாரவே ஆகாது. அவர் தீயினால் ஒரு காயம் வந்துட்டார், ஆறு போயிடும். ஆனால் நாவினால சில வார்த்தைகளை பேசிட்டார், அது கடைசி வரையும் இருக்குமா, இருதயத்தில் குத்திட்டே இருக்குமா. இன்னைக்கு அதுதான் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தி அநேகரை காயப்படுத்தி அநேக வேதனைப்படுத்துகிறது. அநேகருக்கு விரோதமாக நம்ம நாவை எடுத்து பயன்படுத்தவே கூடாது. நாவு நம்முடைய சரீரத்தில் ஒரு உன்னதமான அவயமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். மிருகங்கள் பேசுமா, பேசல. ஆனால் மனிதனாகி நமக்கு ஆண்டவர் நாவை எதற்காக தந்திருக்கிறார் என்று சொன்னார், கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நாவின் வார்த்தைகள் அநேகர் மாறி மாறி பேசும் பொழுது தேற்றுகிற ஒரு வார்த்தைகளை பேசும் அநேகர் தேற்றப்படுவார்கள். ஆனால் இந்த சத்துருடைய அந்த அவருடைய ஆயுதமாக நம்ம செயல்பட்டால் ஒரு நாள் ஒன்று பேசுவீங்க, மறுநாள் இன்னொன்று பேசுவீங்க. நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தா எப்பொழுதும் இந்த சபிக்கிற வார்த்தை தான் உங்களுடைய நாவில் கிடந்து வருகிறோம். அதனால் இன்றைக்கு ஒப்புக்கொள்வோம், ஆண்டவரை நான் அநேகரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை என்னை துன்பப்படுத்தியவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். என்னை வேதனைப்படுத்தியவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக சபிக்கக்கூடாது ஆண்டவரை. ஆண்டவரை என் புருஷனை சபிக்கக்கூடாது ஆண்டவரை. என் ஊழியக்காரர், என் பக்கத்து வீட்டுக்கு யாரையும் நான் சபிக்கக்கூடாது ஆண்டவரை. எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை பார்ப்பீங்க. உங்களுக்கான ஜெபிக்கப்படும். பரலோக பிதாவே, நீ துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். அவங்களை துன்பப்படுத்துவதில்லை, சபியாதிருங்கள், அவனை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அநேகரை ஆசீர்வதித்து அநேகருக்காக ஜெபித்து நம்முடைய சித்தங்களை செய்கிறோம் இதை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காலையில் சாப ஆவிகள் வெளியேறி போகட்டும். சபிக்கப்பட்ட தலைமுறைகள் சாபங்கள், பெற்றோர்கள் போட்ட சாபங்கள், ஒருவருக்கு ஒரு சபிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறி போவதாக நம்முடைய ஆசீர்வாதமான நன்மைகள் அந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தலைமுறைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.